வெல்கம் டு விஷப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. லேட்டஸ்ட் வீடியோ உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த செல்லரியும் ஸ்ப்ரிங் ஆனியனும் உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துலையே நீங்கள் வளர்த்தலாம். ஏற்கனவே சிக்கன் லாலிபாப் வீடியோலாம் அதை நான் காமிச்சிருக்கேன், எப்படி வேறு வச்சு வளர்த்தலான்னு சொல்லி. ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு சின்ன வெங்காயத்தை மண்ணில் போட்டிங்கனாலே போதும், 1 வீக்கில் வந்துடும். ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத இப்போ பார்த்துக்கலாங்க. கேபேஜ், கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட்டடாக கட் பண்ணிங்க. ஆனியனையும் ஸ்லைஸாக கட் பண்ணிங்க. ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து சாப் பண்ணிங்க. டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், இந்த 3 சாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பேன்கேக் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்பாத்தி டோ மாதிரி பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பர், அவ்வளோதாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி டோ மாதிரி டைட்டாக பனைஞ்சிக்கங்க. மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுங்க. ஸ்டஃபிங் வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்லாம் வச்சு பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கடாயில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கினதை வந்து நல்லா போட்டு சாத்தே பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா வந்து செல்லரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த செல்லரியை சாப் பண்ணிவிட்டு அதை இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த 3ஓட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் அந்த சமயத்தில் சேர்த்துக்குங்க. ஆனியன் லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ், கேரட்டு, கேப்சிகம் இது எல்லாத்தையுமே சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம எந்த வாட்டரும் ஆட் பண்ண போகிறதில்ல, நம்ம சாஸ்லேயே வந்து குக் பண்ண போகிறோம். சால்ட் அண்ட் பெப்பரை மட்டும் ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. சைனீஸ் டிஷ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஜினோமோட்டோ வரும். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ இந்த இதுலேயும் நம்ம ஆட் பண்ணல. வெஜிடபிள்லாம் சாத்தையும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த சமயத்தில் வந்து சில்லி சாஸு, சோயா சாஸு இந்த ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணால் போதும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சாப் பண்ணி கடைசியாக ஆட் பண்ணிங்க. இது பச்சையாகவே இருந்தாலும் ஓகே. பிணைஞ்சி வச்ச மாவை வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிங்க. சப்பாத்தியோட ரொம்ப நைஸாக இருக்கணும், அந்தளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கங்க. முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கும். சின்னதோ பெருசோ எப்படி வேணாலும் நீங்கள் ரோல் தேய்ச்சிக்கலாம். இப்போ சின்ன ரவுண்டாக தேய்ச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கும். ரோல் பண்ணுறதை பார்த்துக்குங்க. ஒரு சைடு கார்னரில் மட்டும் நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 சைடையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக ரோல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இது ஒரு வகையாக மடிக்கிறது, இதையும் பார்த்துக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மடித்து ரோல் பண்ணோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2 கார்னரையும் நம்ம மடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டாக ரோல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃபான ஸ்ப்ரிங் ரோல் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நீட்டாக கிடைக்கும். மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ரோல் கிடைக்கும். அதே மாதிரி உள்ளே வரைக்கும் நல்லா குக்காக இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கலர் மட்டும் சீக்கிரமாக கிடைக்கும். நல்லா டார்க் ப்ரௌன் கலர் சீக்கிரமாகவே கிடச்சிரும்.
ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது அதை நீங்கள் உணர முடியும். ரொம்ப ரப்பர் மாதிரியான டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் வந்து எப்பயுமே வந்து மீடியம் ஹீட்டில் ஸ்லோவாக ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கிறிஸ்பியான பொருள் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோடய சேனலில் தாங்க. தேங்க்யூ.